மக்களே, இந்த வீடியோல 2 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு, வேடநத்தம் கிராமத்துல அந்த மாணவி இறந்தாங்க இல்லையா? அந்த மாணவியோட தந்தை இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். இப்போ அந்த ஏரியாவை சுத்தி சில பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்ன நடக்குது, ஏது அப்படின்றத ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தையும், இரண்டாவது, சொந்த அப்பாவியே ஒரு பார்சல் பண்ணி இன்னொரு ஊருக்கு அனுப்ப முயற்சி செய்த மகள். அந்த ஒரு சம்பவம் தான் இப்ப வேற மாதிரி பேசு பொருளா இருக்கு. இது ரெண்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கு, ஐப்பு மறக்காம பண்ணிடணும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா அந்த 1 லட்சம் அப்படின்ற ஒரு இலக்கு இருக்கு. அதுக்கு உங்களோட உதவி இருந்தாதான் நான் அதை நெருங்க முடியும். அதுக்கு நீங்க உதவி பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாணவி காணாம போய் இன்ன வரையும் டேட் 8 நாளுக்கு மேல ஆகுது. போன செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை. ஸோ இந்த 8 நாளா அந்த ஏரியா மக்கள்ல இருந்து அந்த குடும்பத்தினரும் சரி, இதுக்கு நீதி கிடைச்சே ஆகணும்ன்ற மாதிரி தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மாணவியோட உடலை வாங்காம போலீஸுமே அந்த போராட்டத்தை கலைக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. நாங்க எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரையும் நாங்க இங்கதான் இருப்போங்க. இதை நாங்க ஈஸியாலாம் விடமாட்டோம். கண்டிப்பா நீதி கிடைச்சே ஆகணும்ன்றதுக்காக அந்த ஒட்டுமொத்த ஊருமே ஒன்று சேர்ந்து போராட்டத்தை பார்க்கும்போது ஒரு வேற மாதிரி தோணுது. ஓகே, அது ஒரு நல்ல மொமெண்டா தோணுது. ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய நடந்திருக்கு, நம்மளும் நிறைய பார்த்துருப்போம், நியூஸ்ல இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இதெல்லாம் நடந்திருந்தாலுமே அதை நம்ம எத்தனை நாளுக்கு நம்ம பேசு பொருளா இருந்திருக்கோம்? எத்தனை நாள்? ஒரு வாரம். அதுக்கப்புறம் அது காத்துல போயிட்டு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு போயிடும். என்ன நடந்துச்சு, ஏது நினைச்சுன்னு ஒன்றும் தெரியாது. பட் நாங்க அந்த நீதி கிடைக்கிற வரையும் நாங்க உறுதுணையா அந்த குடும்பத்துக்கு நிப்போம் அப்படின்னு நிக்கிறாங்கல்ல, அது ஒரு வேற மாதிரி இருக்குது. இது இப்போ 8வது நாளாக அந்த போராட்டம் நீடித்து கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு நாங்க விடமாட்டோன்ற மாதிரி கோஆபரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் தந்தை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த மாணவியோட அப்பா ஒரு பேட்டி கொடுக்குறார். அதுல என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த உடலை, என் மகளோட உடலை வாங்கணும்னா எனக்கு 2 விஷயம் நடந்தாகணும் அப்படின்றத சொல்றாரு. யாரு அதை பண்ணது, எந்த காரணத்துக்காக என் பொண்ணை இப்படி பண்ணாங்க அப்படின்ற காரணத்தை எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ என் பொண்ணை இது பண்றதுக்கான முயற்சி எதனால இப்படி பண்ணாங்கன்றது எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். 2வது, அந்த நபர் யார் அப்படி பண்ணாங்களோ அந்த நபருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கிடைக்காம நான் அந்த உடலை வாங்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஒரு முடிவுல தான் இருப்பேன்ற மாதிரி, இந்த முடிவை மாத்திக்க மாட்டேன்ற மாதிரி ஓப்பனாவே சொல்றார். ஒண்ணு, அந்த காரணம் யாரு என்னன்றது தெரியணும். 2வது, அவருக்கான தண்டனை போய் சேரணும். இது 2 தண்டனையும் சேர்ந்தாதான் நான் இது பண்ணிப்பேன் அப்படின்றத சொல்லிட்டாரா. அடுத்து என்ன சொல்றாங்க, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். ஏன்னா உங்களுக்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் என் வீடியோ பார்த்துட்டு. ஒன்னுத்துல போஸ்ட்மார்ட்டம் மேஜர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இன்னும் தடவியல் துறைக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அது வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இவருமே என்ன சொல்றாருன்னா, போலீஸ் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, அதை அவங்க வச்சிட்டு இருக்காங்க, நாங்க வாங்கிட்டு சொல்றோம், வந்துருச்சுன்னு அவங்க எங்க கிட்ட தகவல் சொன்னாங்க. பட் அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்ற டீட்டெயில்ஸ் குடும்பத்துக்கும் தெரியல அப்படின்றது தான் அவர் சொல்றார். ஸோ முழு விவரம் அந்த குடும்பத்துக்குமே போஸ்ட்மார்ட்டத்துல என்ன நடந்திருக்குதுன்றதும் தெரியல. ஸோ அவங்க பின்னால அடி, அந்த இது கழுத்தெரும்பு முறிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் வந்ததுல, அது மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்குது, நமக்குமே தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி அதுல வேற என்னெல்லாம் நடந்திருக்குன்ற தகவல் இன்னும் காவல்துறை வெளியிடவில்லை அப்படின்றது அவர் சொன்ன வாக்குமூலம். இப்ப அவர் சொன்னார்ல அந்த பேட்டியில, அதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவர் வாங்கிட்டு மற்ற விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே கொடுத்திருக்கிறார். பட் போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஓகே, அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, நாங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றது. ஏன்னா இங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்தாங்க, காவல்துறை ஒழுங்கா ஒத்துழைக்கல. 2வது, அங்க கேஸ் நீதிமன்றத்துல வந்துச்சு, அப்ப என்ன சொன்னாங்க, ஃபேமிலி ஒழுங்கா ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி அங்க கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இவங்க என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லா நாளும் ஒத்துழைச்சிட்டு தான் இருக்கோம், நேத்து ஒரு நாள் மட்டும் தான் எனக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 8 நாள்ல நாங்க காவல்துறை சொல்ற எல்லா விஷயத்தையும் நாங்க செஞ்சிருக்கிறோம், அந்த ஒரு நாள் மட்டும் தான் ரெஸ்டா எங்களுக்கு கிடைச்சிருக்குது, நாங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது இவர் சொல்றாரு. இப்ப நம்ம எதை நம்புறது? அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க, இவரு நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம், ஒரு நாள் மட்டும் தான் கொடுக்கல, அது ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்றத சொல்றாரு. அப்ப இது உண்மையா அது உண்மையா? ஸோ இவங்க பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்தா நம்ம பார்க்க முடியும். ஸோ இவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதை தாண்டி யார் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுன்ற கேள்விக்கு எனக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தெரியல.
இந்த கூட இந்த ஊர் மக்கள் யாராவது சந்தேகம் இருக்கான்னு கேட்ட கூட நாங்க ஒன்னா பழகணுங்க, ஒத்துமையா நாங்க இருக்கிறோம், எனக்கு மத்தவங்க மேல சந்தேகப்படுறதுக்கே எனக்கு தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த அளவுக்கு வெள்ளந்தியா அப்பாவியா இருக்காரு. அவர் பேசும்போது அவருக்குள்ள அந்த மகளை இழந்த ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா, அந்த வருத்தம் நல்லாவே தெரியுது. அவர் ஃபீல் பண்ணி பேசுறார் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அது கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த மனம் உடைந்து ஒரு உருகி பேசுவாங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸா பேசுறார். அந்த இறந்து போன பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா அப்படின்றது தான் அவங்களோட அதிகபட்ச ஒரு ஆசையாவும் ஒரு நியாயமாவும் இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இதுதான் அவர் இன்னைக்கு பேட்டியில சொன்ன தகவல்கள். ஓகே, இன்னொரு பக்கம் அந்த மாணவியோட குடும்பத்தை சந்திக்க ஒரு பக்கம் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் போயிருந்திருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா சவுந்தரராஜன் அந்த பாஜக, அதுக்கப்புறம் பாஜக தமிழ்நாடு தலைவர் அவர் போயிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி போன் காலில் உட்காந்து பேசியிருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த அரசியல் நோக்கத்தில் என்ன பண்ணுவாங்களோ அந்த பார்வைகள் அங்கே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி வந்து நாங்க வந்தனா ஆட்சிக்கு வந்தவன முதல்ல இதுக்கான தண்டனை தான் கொடுப்போம், யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இது கொடுக்கறதா வேலை அப்படின்ற அளவுக்கு போன் காலில் பேசியிருக்கிறாப்புல. இது பொலிட்டிக்கல். இன்னொரு பக்கம் போராட்டம். இதுதான் அந்த தூத்துக்குடியோட அந்த பொண்ணோட தற்போதைய நிலைமை. இப்போ இந்த இடத்துல இப்படிதான் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த தந்தையை கொரியர் செய்த ஒரு மகள்னு சொன்னேன் இல்லையா, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பெங்களூர்ல ஒரு ஏரியா, பெங்களூர் ஓகே, பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா வையாளி காவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா. அந்த ஏரியால இருக்கிற பெங்களூர்ல இருக்கிற ஒரு குடும்பம் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கிருந்து வந்து ஒரு கொரியர் ஆபீஸுக்கு வந்திருக்காங்க. ஒரு மெயினான ஒரு பிரைவேட் கொரியர் ஆபீஸுக்கு வந்திருக்கிறாங்க. வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய ஒரு மூட்டை அந்த மூட்டையோட அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த மூட்டையை கொரியர் பண்ணணும். பெங்களூர்ல இருந்து கொரியரை வந்து டைரக்டா இங்க மங்களூருக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி வந்து சொல்றாங்க. ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசிக்கா ஒரு கொரியருக்கு எடுத்துட்டு போய் கொரியர்ல கொடுத்தனா என்ன பண்ணுவாங்க, இதுல என்ன இருக்குது ஏது இருக்கு, ஏன்னா கேட்பாங்க. கிளாஸ் ஐட்டம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்சல் பண்ணி அந்த கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணி அந்த அளவுக்கு சேஃபா எடுத்துட்டு போறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுவாங்க. இதே வேற ஏதாவது இந்த கண்ணாடி இந்த மாதிரி இல்லாம வேற ஏதாவது பொருட்கள்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க சேஃபா எடுத்துட்டு வந்து அந்த ப்ராடக்டை கொரியர் பண்றது அவங்களுடைய பேசிக் ஜாப். அதை தானே அவங்க பார்ப்பாங்க. இங்க வந்து கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு பெரிய மூட்டையை பார்த்துட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்ற கேள்வியை அந்த கொரியர்ல இருந்து அந்த ஊழியர்கள்லாம் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த பேக்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா துணிகள் வீட்டு உபயோக பொருட்கள் தான் இருக்குது. எப்படி துணிகள் வீட்டு உபயோக பொருட்கள் தான் இருக்கிறது அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. உடனே பார்த்தா அப்படி தெரியலையன்ற மாதிரி அவருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அந்த ஊழியருக்கு. இந்த சந்தேகம் இங்க வந்து அவங்க கேட்கும் போதே இவங்க இப்படி சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாங்க. அந்த ஒரு பதட்டம் இந்த மாதிரி விஷயம்லாம் அங்க நடக்குது. இன்னொரு பக்கம் அந்த மூட்டையை பார்த்தா லைட்டா அந்த மூட்டை வந்து அப்படியே அசையுது. அப்படியே அசைகிற மாதிரி ஒரு சம்பவத்தையும் பாக்குறாங்க. பார்த்த உடனே அவர் ஷாக்கு, என்னடா இது மூட்டை அசையுது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆன உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த மூட்டையை திறக்க முயற்சி பண்றாரு. மூட்டையை திறந்து பார்த்தா அந்த மூட்டைக்குள்ள ஒரு முதியவர் இருக்கிறார், உயிரோட இருக்கிறார். அப்படியே அந்த முதியவர் உயிரோட இருக்கிறார். அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஆன உடனே என்ன பண்ணிட்டாரு, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, சார் இங்க பார்சல்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, இதெல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லி போலீஸ் உடனே வந்துடுறாங்க. போலீஸ் வந்த உடனே பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து அவங்கள விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அப்போ அந்த பெண், ஸோ அந்த அப்பாவை பார்சல் பண்ண வந்த குடும்பமா தான் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 5 பேர் குடும்பமா வந்திருக்கிறாங்க. இதுல அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க உகாதி பண்டிகை வருது, உகாதி ரம்ஜான் பண்டிகைலாம் வருது. அதனால வந்து பெங்களூரு டு மங்களூர் போற பஸ்ஸோட பிரைஸ், அந்த பஸ்ஸோட சார்ஜ் டிக்கெட் அதோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ அதனால இந்த பார்சல் பண்ணி அனுப்பிவிடலான்னு ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படின்றதுக்காக நாங்க இதை பண்ண வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல கடைசியில அந்த முதியவர் யாரு அப்படின்ற மாதிரி போலீசார் விசாரிக்கும் போது தான் தெரியுது அது அந்த பொண்ணோட அப்பா அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஸோ இவங்க விழிப்புணர்வுக்கு தான் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கொரியர் ஆபீஸ்ல இருந்துகிட்டு அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிட்டு இதை எச்சரிச்சு நீங்க விழிப்புணர்வு பண்ணணுன்ற மாதிரி முயற்சி பண்றீங்க, இதெல்லாம் ஓகே தான், பட் இது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதுக்குன்னு ஒரு இது இருக்குன்ற மாதிரி அவங்கள வார்ன் பண்ணி, அவங்களுக்கு எந்த கேஸும் போடாம வார்ன் பண்ணி நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி அவங்கள அமுச்சு விட்டுருக்காங்க. அந்த ரெக்கார்ட் ஃபுட்டேஜ் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் ஜாயின் பண்ற, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, அதுல என்ன நடந்திருக்கு, அந்த மூட்டையை பிரிக்கும் போது என்ன ஆச்சு, இதெல்லாம் நீங்க பின்னாடி பாத்துருங்க. ஓகே, ஸோ
இதுல என்ன ஹைலைட்னா, அந்த குடும்பம் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க போறேன்னு, ஏன்னா இப்ப சோசியல் மீடியால வீடியோ போட்டு எந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக, ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து நியாயப்படி இது ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும்னு பண்றது உண்டு. சில பேருக்கு ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்ற கேட்டகரியில சில கேஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதுல இவங்க அந்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த முயற்சி இப்படி போய் முடிஞ்சிருக்குது. இதுல அந்த யுகாதி பண்டிகை, ரம்ஜான் பண்டிகை பஸ்ஸோட ஃபேர் கிட்டத்தட்ட ஒரு 2000 சிறப்பு பேருந்துகள் விட்டுருக்காங்களாம். எப்படி 2000 சிறப்பு பேருந்துகள் இந்த பண்டிகையை முன்னிட்டு நிறைய பேர் ஊருக்கு டிராவல் ஆவாங்க சிட்டியில இருந்து, அதுக்காக விட்டுருக்காங்கன்றத சொல்றாங்க. அதையும் மீறி நார்மல் அந்த பஸ் டிக்கெட்டோட பிரைஸ் பெங்களூர்ல இருந்து மங்களூர் போற டிக்கெட்டுக்கான விலை வந்து ஒரு 600 ரூபாய் இருக்குது. ஆனா இந்த நேரத்துல இப்போ அந்த பண்டிகை டைம்ல 3000 ரூபாய். அப்ப 600 ரூபாய் எங்க இருக்கு, 3000 ரூபாய் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 5 மடங்கு, 600க்கும் 5 மடங்கு வந்து 5 மடங்கு அந்த டிக்கெட் விலை ஏறி இருக்குது. ஸோ அதனாலதான் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த பஸ்ல போறதை விட கொரியர் அமிச்சா கூட சார்ஜ் கம்மின்றத ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கலாம்ன்றதுக்காக பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குது. இத ಐದು ಜನ ಸೇರಿ ವಯಲಿ ಕಾವಲಿನ ಕೊರಿಯರ್ ಆಫೀಸ್ನಲ್ಲಿ ನನ್ನ ತಂದೆಯವ್ರನ್ನ ಚೀಲದಲ್ಲಿ ಹಾಕಿ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಯುಗಾದಿ ಮತ್ತೆ ರಂಜಾನ್ ಹಬ್ಬ ಪ್ರಯುಕ್ತವಾಗಿ ಎಲ್ಲ ಬಸ್ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ ಹಾಗೂ ಸೀಟ್ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ಮೆಸೇಜ್ ನ ಕಳಿಸ್ಲಿಕ್ಕಾಗಿ ಒಂದು ಪ್ರ್ಯಾಂಕ್ ಮೂಲಕ ತಿಳಿಸೋಣ ಅಂತ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದ್ವಿ. ಈ ರೀತಿ ಮಾಡೋ ತಪ್ಪು ಅಂತ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ನಮಗೆ. இது நமக்கு ಗೊತ್ತಾಗಿದ್ರಿಂದ ಈಗ ನಾವು ಕ್ಷಮೆ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், ஹைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.